நம்ம தோட்டத்திலே பாருங்கள், வேலி ஓரத்தில் நிறைய பிரண்டை வளர்ந்துருக்கு. நிறைய பாருங்கள், இதெல்லாம் இப்போவே பறித்து நம்ம துவையில் அரைச்சிக்கலாம். அது போல் நிறைய இருக்குங்க பாருங்கள். அங்கே நிறைய மழை இல்லையா, மழையில் வந்து பார்த்திங்கன்னா மழையில் நல்லா வளர்ந்துருக்குது பாருங்கள். இன்னும் அந்த சைடெலாம் நிறைய இருக்குது. இந்த பிரண்டையை வந்து நிறைய இதில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது நமக்கு வளர்க்குறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நிறைய இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை வளர்க்குறது எப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட வேணாம். இது ரொம்ப ஈஸி. அதை வளர்க்குற மாதிரி நம்ம வேலியில் ஒரு சின்னதாக ஒன்று போட்டு இருக்கோம். அது வளர்ந்துருக்குறத பார்க்கலாம் வாங்க. இருக்குவாங்க பார்க்கலாம். அது ரொம்ப வந்து அதுக்கு இடமும் அதிகம் தேவைப்படாது. அது வளர்க்குறது கூட ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இங்கே நான் ஒரு செம்பருத்தி கன்று வச்சேன், அது வளர்ந்துருக்குது. அது பக்கத்துலேயே தான் என்ன பண்ணேன், இந்த வருது பார்த்திங்களா, இந்த தண்டை மட்டும் ஒன்று எடுத்து இதை வருது பாருங்கள் வேர். இந்த வேரை எடுத்து இந்த வேர் இருக்கிற தண்டை ஒன்று கட் பண்ணி நீங்கள் சும்மா பாருங்கள் இப்படி ஒரு கீரல் போட்டு இப்படி வச்சுட்டாலே போதும். மண்ணை மூடிட்டா அதுலேயே அப்படி போட்டதான் பாருங்கள். சைடில் வச்சோம், அழகாக வளர்ந்து பாருங்கள் வளர்ந்து வரும். இதுலேயே கூட இப்போ கட் பண்ணி நம்ம துவையலுக்கு பண்ணிக்கலாம். அது போகிற வளர்ந்துருக்கு. அப்புறம் நான் பீர்க்காங்க செடி இதுலேயே தான் போட்டு இருக்கிறேன், விதை போட்டேன், அதுவும் வந்துருக்குது. நீங்கள் வீட்லேயே மாடி தோட்டத்தில்னாலும் இல்லை எப்படினாலும் இது நீங்கள் வளர்க்கணுன்னா இதை மாதிரி செம்பருத்தி மரம், அது வந்து ஒரு சாதாரண இடத்துல போடாமல் ஒரு செம்பருத்தி மரம் வச்ச இடத்துலையோ வேறு எதுனா மரம் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா அது அழகாக அப்படியே படர்ந்து நல்லா வளரும். இல்லை வேலி இருந்தாலும் இது போல் நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்ப நமக்கு பயனுள்ள ஒரு மருத்துவ ஒரு இது செடி. இது நீங்கள் வீட்டிலையே வளர்த்து நீங்கள் துவையலுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பறிச்சுட்டு போய் விற்கிறாங்க. நம்ம வீட்லேயே கொஞ்சம் இருந்தால் இது போல் ஒரு 10 இருந்தாலே போதும், எடுத்து நம்ம அதை துவையல் அரைச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம்.